கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களை பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணீங்க. அக்கா அதுக்கப்புறமா எப்போ அந்த எபிசோட் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சிருந்தா சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கடா. அந்த மாதிரி வந்து நான் போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் ரைட்டிங்கில் போட்டோன்னா உங்களுக்கு வந்து புரியுதா எனக்கு தெரியல. இல்லைக்கா நீங்கள் எனக்கு புரியுதுக்கா, இந்த மாதிரி வந்து நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கக்கா இந்த மாதிரி அப்படி சொன்னாலும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரைட்டிங்லும் நான் போடுவேன். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரை நான் ஸ்டோரி புதுசாக கொடுக்குறேன். உங்களுக்கு 2 ஸ்டோரி நான் கொடுப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ பார்க்கலாம். நீங்கள் எதுவும் பார்க்கலாம், இங்கிலீஷ் ரைட்டிங்லையும் பார்க்கலாம், அப்படின்னா என்னோட தமிழ் வாய்ஸ் ஓவரையும் பார்க்கலாம். எது வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும்க்கா, இல்லை எனக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி ஸ்டோரி வேணும்க்கா, இல்லை எனக்கு புதுசாக வேணும்க்கா, அப்படி இல்லை நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது கமெண்ட் பண்ணுங்கள். எது இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நானும் ஸ்டோரி ரைட் பண்ணுவேன். அதுக்கு தான் கேட்குறேன் நான். அப்புறமா அந்த பாப்பா வாய்ஸ் கொடுத்தோடனே அந்த பாப்பாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த பாப்பாவோட பேர் வந்து விஸ்வான். அவன் இப்போ இல்லை ஊருக்கு போயிட்டான், இல்லை திருப்பி அவன் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊருக்கு போயிட்டான். அப்புறமா இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, அக்கா என்னோட நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் ரக்ஷனா, எப்படி இருக்கீங்க? இதேமாரி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னோட வாய்ஸ் வர கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, என்னால் பேச முடியல. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன். ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி வாங்க இப்போ நம்ம ரொம்ப நாள் பேசுகிறோம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் வந்து எதில் முடிச்சோம்? சுகா வந்து ஃபஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு, முடிச்சோம். அவர் எதுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு? நம்ம ஆரம் சிஸ்டர் வந்து ஹோப் வந்து லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சோன்னா அவருக்கு கோவம் வந்து அவர் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆரம் சிஸ்டர் லவ் பண்ணார். ஆனால் அது வந்து அவங்க வந்து ஹோப்பை லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சவொடனே அவர் வந்து கோவத்தில் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அது வரைக்கும் தான் நம்ம பார்ட் 11 பார்த்தோம். பார்ட் 12 என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி தாங்க. சுகா வந்து காரை ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரா. அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அந்த ரோடு ஓரத்தில் வந்து தண்ணி நிற்கிது, மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. சுகா என்ன பண்ணாரு? அவர் வந்து கார் ஃபாஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுற பேரில் என்ன பண்ணுறாரு? அந்த தண்ணி ரோடு ஓரம் தண்ணி நிற்குதுன்னு பார்க்காம வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்படி போகும்போது வந்து அந்த தண்ணி வந்து ஒருத்தவங்க மேலே அடிச்சிச்சு, ஒரு பொண்ணு மேலே அடிச்சிச்சு அந்த தண்ணி. அந்த பொண்ணு வந்து கத்த ஆரம்பிக்குது, உனக்குலாம் அறிவு இல்லையா? ரோடை பார்த்து போக மாட்டேன், கண்ணை எங்கே கண்ணை என்ன வேற எங்க வச்சிருக்கியா என்ன? நீ பார்த்து தண்ணி அடிச்சு சாரிக்கு கூட கேட்காம போற, நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் அந்த சுகா வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு, நிறுத்தவே இல்லை. தண்ணி அந்த பொண்ணு மேலே அடிச்சுதான் பார்க்கவும் இல்லை, அந்த பொண்ணு வந்து இப்படி கத்துதான் இருக்கு, கேட்கவும் இல்லை. அவர் பன் போயிட்டாரு. அந்த பொண்ணு நின்று கத்து, அறிவு கட்டவனை நில்லு கூட மாட்டா பாரா, போயிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டே இருக்காங்க. என் ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு தான் ட்ரெஸ் நான் புதுசாக போட்டுனேன், ஐயோ இப்படி வேஸ்ட்டாக பண்ணிட்டானே அவன், டே எனக்கு கையில் மாட்டினே செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருக்காங்க. அதில் நின்று ரோட்லேயே புலம்பிட்டே இருக்காங்க. எல்லாருமே நம்ம அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அது கண்டுக்காம இந்த ட்ரெஸ் போயிடுச்சு சொல்லி புலம்பிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இங்க வந்து ட்ரெஸ் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கு. இவங்க ஆப்போசிட் வந்து ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து கேப் போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான், யாருன்னே தெரியல. ஃபுல்லாக ட்ரெஸ் வந்து பிளாக்ல இருக்கு, ஃபுல்லாக பிளாக்ல இருக்கு. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை பார்த்து வராங்க. இவங்க வந்து கண்டுக்கவே இல்லை, இவங்க பாட்டு ட்ரெஸ் தொடச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என் ட்ரெஸ் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிட்ட வந்து அந்த பையன் கிட்ட வந்து ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏஞ்சல்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும், யாரை சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் வேற யாருமே இல்லை, ஜேக்கோட ஃப்ரெண்ட் ஏஞ்சல். அவங்க அந்த ஏஞ்சலுக்கு வந்து தெரியவே இல்லை அவங்க யாருன்னு தெரியல, மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, கேப்லாம் போட்டிருக்காங்க, தெரியவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க யார் நீங்கள், எனக்கு தெரியல உங்களை யாரும் சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணது ஏஞ்சல் வந்து முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. ஓ ஜேகே நீயா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜேகேன்னு சொல்லணும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அது கூப்பிட்டு வேறு யாருமே ஜேகே தான் கூப்பிட்டுப்பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க, ஜேகே நீ என்ன பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து ஜேகே வந்து யாரும் பார்க்கக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே கேட்குற நில்லு எங்கே உன்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை உன்னை யாருன்னா இங்கே பார்த்துட்டு போகிறாங்க, யாரோ ஒன்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே கேட்குறேன், ஆமாம் எதுக்கு நீ கத்திட்டு இருக்க, என் ட்ரெஸ்ஸுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க, அதுவா காரில் போனவன் எவனே தெரியல, அவன் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான், அவன் பார்த்து கூட போகல, அவன் நிறுத்தல, அவன் சாரி கூட கேட்கல என்கிட்ட அப்படின்னு சொல்லி திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே சொல்கிறார், சரி கத்தாத சரிவா என் கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்லுது, எங்கே ஜேகே போகிறோம், ஜேகே என் ட்ரெஸ்ஸை பார்த்து எப்படி இருக்குது, இதோடவா உங்க கூட என்ன வர சொல்கிறேன், எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே சொல்கிறேன், என் கூட வா அப்படி சொல்கிறாரு. ஜேகே எங்கே ஜேகேன்னு கூட்டு போகிற, இருக்குன்னா நல்லாவே இல்லை வந்து ட்ரெஸ்ஸு பாரு எப்படிலாம் இருக்குது எப்படின்னு கூட்டு போகிற அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஜேகே சொல்ல, சரி வா உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, என் வீடு பக்கத்தான் இருக்குது, நீ என் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ஜாய் பண்ண சொல்லி, அதெல்லாம் வேணாம் ஜேகே, என் வீடு பக்கத்தான் இருக்குது, நான் போய்க்கிறேன் இப்படியே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே கேட்குறேன், உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு திரு முழிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏஞ்சல் பொண்ணு வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கேருந்து போக முடியாது, போனால் கேப் புக் பண்ணி அந்த மாதிரி தான் போகணும், பஸ்ஸில் அந்த மாதிரி தான் போகணும். அதனால அவங்க
முழிக்கிறாங்க. இல்லை இதோ பக்கத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே சார் பக்கத்துல எங்கே இருக்கும் வீடு எனக்கு தெரியும், நீ உங்கள் வீடு எங்கே இருக்க சொல்லி ரொம்ப தூரமாக இருக்குது இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து வரமாட்டாங்க ஜேகே கூட, அதனால வந்து ஜேகே வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ஏஞ்சல் பொண்ணு இல்லை ஜேகே வேணாம் ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே சொல்லாரு நான் கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்லுது அப்படிலாம் இல்லை ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைனா வா என் கூட என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் பொண்ணு சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து ஜேகே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து வீட்டை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வீடு ரொம்ப லக்ஸரியாக செம்மையாக இருக்குது. ஏஞ்சல் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு வீடை பார்த்ததே இல்லை, ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வீடு இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது வீடு, அப்படியே ஆன்னு பார்த்துனே வராங்க. ஜேகே கேட்குறாங்க உனக்கு இது பிடிச்சிருக்கு அந்த வீடு அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் பொண்ணு கேட்குறாங்க ஜேகே கிட்ட, ஜேகே நீ தான் தனியாக இருக்க அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே சொல்லி இல்லை என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கான், ஸ்டே பண்ணியிருக்கேன், என் கூட தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு அப்படியா சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்க உலகத்துக்கே போயிடுறாங்க. அந்த வீட்டை அப்படியே ஆன்னு சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே கூப்பிட்றாரு வா யோன் என் கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து ஜேகே பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே சொல்கிறாரு ஏஞ்சல் பொண்ணு இதுதான் ரூம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து அப்படி விளையாடுறாங்க. அப்புறம் ஜேகே சொல்கிறாரு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எனக்கு கபோர்டில் என்ன ட்ரெஸ் இருக்கும், உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்து போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்லி இன்னொரு ட்ரெஸ் எனக்கு எதுவுமே பத்தாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாங்க நான் வந்து என் ஃப்ரெண்டு ஜிம்மின் கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான், வந்துட்டு தான் இருக்கா, வந்தோடனே நீ அதை போட்டுக்கோ, இப்போதைக்கு என்னோட போட்டுக்கோ, நீ இப்படியே இருக்க போகிற நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இவன் வந்து திருத்திரன் ட்ரெஸ்ஸே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தண்ணியாக இருக்குது, ரொம்ப சேராக இருக்குது அவங்க ட்ரெஸ் எல்லாம். சரி நான் மாற்றிக்கிறேன் ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே சொல்லலாம் சரி நீ மாற்றிக்கோ, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன். ஜேகே ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஏஞ்சல் வந்து ரூமை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜேகே கபோர்ட் கிட்ட போகிறாங்க. ஜேகே கபோர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஜேகேயோட ஷர்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க சுற்றி. அப்பமா ஜேகேயோட ஷர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்க போட்டு பார்க்குறாங்க. அந்த போட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப லூஸாக இருக்குது, அவங்க பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குது. அதே வந்து ஷர்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்குது. அவங்க பார்க்குறாங்க அப்படியே இழுத்து விடுறாங்க ஷர்ட்டை. அப்பயும் அவங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்குது, ஆனால் லூஸாகவும் இருக்காது. அப்படியே அவங்க மிரர் கிட்ட வந்து நின்று பார்க்குறாங்க. ஐயோ நடா இப்படி இவ்வளோ சின்னதாகவும் இருக்குது, இப்படி லூஸாகவும் இருக்குது, நல்லாவே இல்லை நமக்கு ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆனவங்க திரும்பி பார்க்குறாங்க. அது வேறு யாருமே ஜேகே தான் வந்து காஃபி மக்கோட உள்ளே வராரு. வந்தவொடனே ஜேகே வந்து நம்ம ஏஞ்சல் பொண்ணு ஆனே பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஏஞ்சல் பொண்ணு மேலே அவருக்கு ஏற்கனவே ஒரு க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும், ஒரு லவ் மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருந்திருக்கும். அப்படியே ஆணை பார்க்குறாங்க. ஏன்னா ஏஞ்சல் பொண்ணு வந்து இந்த ஷர்ட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அந்த ஆணை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற ஜேகே அந்த காஃபி மக் வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணு கிட்ட வராரு. ஏஞ்சல் பொண்ணு கிட்ட வந்து ஏஞ்சல் பொண்ணு என்னாச்சு ஜேகே நான் நல்லா இல்லை தானே, இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகல தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏஞ்சல் பொண்ணு கிட்ட வராரு. ஏஞ்சல் பொண்ணு கிட்ட வந்து அவர் கையை எடுத்துகிட்டு போய் நம்ம ஏஞ்சல் பொண்ணு ஃபேஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. ரெண்டு பேருமே அதை அப்படியே ஐகான் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஏஞ்சல் பொண்ணால் எதுவும் பேசக்கூட முடியல அப்படின்னு நம்ம ஜேகே கண்டையே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏஞ்சல் பொண்ணை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம ஏஞ்சல் பொண்ணு லைட்டாக புஷ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க நம்ம ஜேகேவை. அதுக்கப்புறமா போக போக ஜேகேவை தள்ள முடியல. ஏன்னா ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவரோட வேலை என்னவோ அதை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏஞ்சல் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்களும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் டக்குன்னு ரூம்குள்ளே வந்து ஐயோ நான் வந்துட்டு நான் தெரியாமல் வந்துட்டேனே, ஐயோ சாரி இவங்க வேறு யாரும் ரூம்குள்ளே வரல, நம்ம ஜிம்மின் தான் ரூம்குள்ளே வந்துட்டார். ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன், சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஜேகே கிட்ட சொல்கிறாரு. ஜேகே சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வருவேன் நீ போய் தொலைடா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து அப்படியே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் ஜேகே கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தள்ளி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் நம்ம ஏஞ்சல் பொண்ணு ஃபேஸை பார்க்குறாங்க. ஏஞ்சல் பொண்ணு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே முன்னாடி நிற்கிறது வந்து ஒரு மாதிரியாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்களுக்கு தெரியுது, ஜேகேக்கு தெரியுது. சரி நீங்கள் ஒன்றும் எதுவும் பண்ணாதீங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதீங்க, நான் போயிடுறேங்க வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஜிம்மின் கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏஞ்சல் பொண்ணு கொடுக்குறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏஞ்சல் பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டோன்னே நம்ம ஜிம்மினும் ஜேகே வந்து ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஏஞ்சல் பொண்ணு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் அவங்க மிரர் முன்னாடி நிற்கிறாங்க. மிரர் முன்னாடி அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஜேகே கிஸ் பண்ண தானே ஞாபகம் வருது. அவங்க அப்படியே அவங்க லிப்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே கிஸ் பண்ண ஞாபகம் வருது. அவங்களே அறியாமல் வந்து அவங்க அப்படியே ஜேகே பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே கிஸ் பண்ண நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்கள அறியாமலே வந்து அவங்க முகத்துல இருந்து அந்த ஸ்மைல் தெரியுது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஐயோ நம்ம எதுக்கு ஜேகே பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஐயோ யோசிக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுறாங்க, ரூம் மட்டும் வெளியே வராங்க. ரூம் மட்டும் வெளியே வந்து லிவிங் ஹாலுக்கு வராங்க. லிவிங் ஹால் வந்தாலும் ஜிம்மினா ஜேகே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மின் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏஞ்சல் பொண்ணை பார்த்து சாரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, தெரியாமல்
நான் உள்ளே வந்துட்டேன், சாரி நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்கள், நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன், ஜேகே நீ கண்டினியூ பண்ணு போ அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து அப்படியே ஜிமின்னு ஒரு மாதிரி திருதுன்னு பார்க்குறாங்க. என்னடா அவன் எங்கடா தான் வந்தான் அப்படின்ற மாதிரி திருத்துன்னு பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து, ஜிமி கம்மல் இருக்கே கொஞ்ச நேரம், எதுக்கு இப்பெல்லாம் பேச கம்மல் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க சரி ஜேகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல் பொண்ணு. ஜேகே சொல்கிறாரு இரு நான் ஒன்று வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறாங்க இல்லை வேணாம் ஜேகே பரவாயில்ல நான் போய்க்கிறேன், கேப் புக் பண்ணி நான் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு டக்குன்னு ஜிமின்னு சொல்கிறாங்க ஏன் நில்லு ஏன் போகிற, ஜேகே கொண்டு போய் விடுவான் வீட்டில், இரு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை, சரி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எப்போ வீட்டுக்கு வர சொல்லு, நான் இருக்க மாட்டேன் வீட்டில், நான் எங்கே போயிடுறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணேன். ஜிமின் வந்து சிரிச்சுட்டே ஒரு காமெடியாக பேசிட்டே இருக்காரு, காமெடிக்காங்க. அப்பயும் நம்ம ஏஞ்சல் பொண்ணு நினைக்குது அடா இவன் வேற நேரக்காரன் தெரியாமல் காமெடி பண்ணிட்டு இருக்கானே, அடோ எங்கே இருந்தாலும் நீ வந்தடாடே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே சொல்கிறாரு ஜிமி கம்மல் இருக்கே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஜிமின் வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க, விளையாட்டாக ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் சொல்கிறாரு என்னடா சும்மா காமெடி தாண்டா பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே சொல்கிறாரு சரி பார்த்து போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏஞ்சல் பொண்ணு சரி அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, விட்டா போதும் ஆள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜேகே கிஸ் பண்ணி அடிக்க ஞாபகம் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அதனால் ஜேகே மேலே அவங்களுக்கு நிற்க முடியல, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் போயிடுறாங்க, அவங்க குடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஏஞ்சல் பொண்ணை கிஸ் பண்ணலாம் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் கேட்குறேன் என்னடா லவ்ஸா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே கம்முனுடா அப்படி சொல்கிறாங்க நம்ம ஜேகே. அது ஜிமின் சொல்கிறாங்க தெரியுது உங்கள் கண்ணிலே தெரியுது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கண்ணிலேயும் தெரியுது, முகத்துலையும் தெரியுது, 2 பேர் லவ் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லை போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து நம்ம ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு ஜேகே சொல்கிறார் அப்படிலாம் இல்லைடா அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாரு ஜேகே. அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க யாருக்கிட்ட கதை விடுற ரீல்லாம் விடாத, நான் உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கேன், என்ன லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேகே பார்த்து கேட்குறாரு. அது ஜேகே சொல்கிறாரு அப்பெல்லாம் இல்லைடா அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறேன் சொல்லுடா உன்னை பார்த்து எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சிரிச்சுட்டே கேட்குறாரு. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்குமான்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரியா சோகமாக சொல்கிறாரு, அப்பாவே சொல்கிறாரு. ஜிமின் சொல்ற எந்த பொண்ணாச்சும் உனக்கு பிடிக்காம போகுமா, நீ யாரு ஜேகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறா அப்படியே காமெடியாக சொல்கிறாரு ஜேகே பார்த்து. ஜேகேல சரி ஓட்டாத ரொம்ப ஓட்டுறேன் என்னை வச்சு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு ஜிமின் சொல்கிறாரு இல்லைடா அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிரிச்சுட்டே போச்சு பார்த்தியா, நீ கிஸ் பண்ணும்போது கூட அவள் எதனா பண்ணலாம், அவனை அரைஞ்செல்லாம் திட்டினால எதுவும் பண்ணலாம் பாரா, அவள் சைலண்டாக நின்றுந்தா அப்போ அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஜேகே உசுப்பேற்றி விடுறாங்க. ஜேகே டே நீ வேறு கம்னுடுறா அப்படின்றாங்க. உண்மை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு போல, நீ போய் நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க யோசிச்சு பார்க்குறேன். ஜேகே அப்படி யோசிக்கிறாரு, யோசிச்சு ஆமாம் போய் சொல்லிடுவா நான் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஜிமினை பார்த்து கேட்குறேன். ஜிமின் சொல்ல டே அதுதானே நானும் என்ன சொல்லிட்டு இருக்க போய் சொல்கிறா போடா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட இந்த பார்ட் 12 நான் முடிச்சுக்கிறேன். இங்கே பார்ட் 13 தான் தெரியும் நடக்க போது சொல்லிட்டு ஜேகே வந்து நம்ம ஏஞ்சல் பொண்ணுக்கு லவ் சொல்வாரா, சொல்லிட்டுக்கப்புறமா ஜேகே வந்து என்ன பண்ணுவார், நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து ஜேகே என்ன பண்ணுவாங்க, இல்லை ஜேகே லவ் சொல்லுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சாராங்கே.